போகிற டிஷ் என்னென்னா உள்ளி மிளகாய் பச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய் தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், உள்ளி 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், புளி ஒரு லெமன் சைஸ் கரைசலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க இப்படி அழகா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இது லேசா வதக்க ஆரம்பிங்க. இது நல்லா செவந்து வரணும். பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் 3 இதை கிள்ளி போட போறோம். லேசா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ண போறோம். சின்ன ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லேசாக வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க உள்ளி 2 கப் இதில் சேர்த்துக்கோங்க. லேசாக வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் 1/2 கப் இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வரணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் புளி கரைசல், அதை இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது லேசாக வதக்கிட்டே இருங்க. இது நல்லா பச்சை மிளகாவும் வெங்காயமும் அந்த புளி கரைசல் நல்லா வேகணும். நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பச்சடிஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த உள்ளி மிளகாய் பச்சடி. இந்த மாதிரி பச்சடிஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா வேகணும். ஸோ நான் இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஓகே, இங்க பாருங்க நம்மளோட சுவையான சூப்பரான உள்ளி மிளகாய் பச்சடி ரெடி. இத சாதத்து கூட சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.